அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை பார்த்திங்களா, இந்த 2025ஆம் ஆண்டு 21ஆம் தேதி நவம்பர் 21ஆம் தேதி சந்திர தரிசனத்தோட சிறப்பான ஒரு தினங்க. அன்று சுக்கிர வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. மேலுமே குறிப்பாகவே மகாலட்சுமி தாயாருக்கு பால் பாயாசம் நைவேத்தியம் செஞ்சு வழிபடுவது அன்றைய நாளில் சிறப்பு. மேலுமே வானில் தோன்றக்கூடிய இந்த சந்திர தரிசனம் காண்பது ரொம்ப சிறப்புங்க. இந்த தரிசனம் காண்பது பார்த்திங்களா, மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு அமாவாசைக்கு அப்புறமும் வரும் 3ஆம் நாள் தாங்க 3ஆம் பிறை நாளாகும். அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை, ஆனால் 3ஆம் நாளான துவிதியை திதியில் தெரியுங்க. நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். 3ஆம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னாடி 6:30 மணி அளவில் தோன்றும் ஒரு அற்புதமான பிறையுங்க. ஒரு முறை விநாயக பெருமான் சிவனோட அதிகார மையத்தையும் பொறுமைகளையும் ஏற்றுக்கொண்டார். பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் விநாயகர் அனைத்து உலகங்களுமே பார்வையிட சென்றார். எல்லா உலகத்தையுமே பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க போனார். சந்திரன் ஒரு முழு வெண்மதி அப்படிங்கிறதுனால விநாயகரோட திருவுருவை பார்த்து கேலி செய்தான். இதனால் கோபமடைந்த விநாயக பெருமான், உன் அழகு இன்று முதல் இருண்டு, உன்னை உலகத்தார் வணங்க மாட்டாங்க அப்படின்னு சாபமிட்டார். விநாயகரோட சாபத்தால் சந்திரனோட அழகானது குறைந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்களா, சந்திரன் பொலிவிழந்தான். இதனால் கவலை அடைந்த சந்திரன் மனம் வருந்தினான். பின் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து தன்னோட பழைய அழகை பெற்றான். 3ஆம் பிறையை தெய்வீக பிறை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 3ஆம் பிறை தாங்க சிவன் தன்முடி மீது அணிந்திருந்தாருக்கிறாரு. 3ஆம் பிறையை பார்த்தாலே பேரானந்தமும் மன அமைதியும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதி. ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மன நிம்மதி தாங்க. மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்குவதற்கு இந்த 3ஆம் பிறை நாளில் நம்ம சந்திரனை பார்த்து வணங்குவது தாங்க. சந்திரனை தரிசிக்கும் வேளையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக 3 முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மீண்டுமே இந்த 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவங்களுக்கு ஞாபக சக்தியானது அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்குங்க. மேலுமே கண் பார்வை தெளிவாகும், மேலுமே ஆயுள் கூடும் அப்படிங்கிறது நம்பிக்கையாங்க. சந்திரனோட நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவங்க தங்களோட வாழ்நாள் முழுவதுமே இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை கண்டாலே சந்திரனோட பரிபூர்ண அருளையுமே முழுமையாக பெறலாம். மேலுமே 3ஆம் பிறையை தரிசனம் செய்வதாலே சிவனோட சிரசையே நேரில் தரிசனம் செஞ்சதாக அர்த்தங்க. தொடர்ந்து 3ஆம் பிறையை தரிசித்து வருபவங்க வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்துடன் வாழ வைக்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே இந்த சிவபெருமான் தன்னோட தலையில் 3ஆம் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருவாருங்க. எனவே தான் 3ஆம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்லங்க, சாட்சாத பரமேஸ்வரனோட ஒரு பகுதியை நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறுகிறோங்க. 3ஆம் பிறையை பார்த்தாலே மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும். மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்குங்க. மேலுமே காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் அப்படிங்கிறத நினைவுபடுத்துவதற்கு பெரியவங்க இதை காண வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆம் பிறை தரிசனம் முற்பிரிவி பாவத்தை போக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்கங்க. மேலுமே ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த துவிதியை திதியில் விரதம் இருக்க வேணும். அதாவது 21/11/2025 அன்று விரதம் இருக்க வேணுங்க. விரதம் இருந்ததுக்கப்புறம் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும். சந்திரன் நல்ல நிலையில் ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா கவலை இல்லை. பலம் குன்றிய சந்திரன், கிரகண தோஷம், சந்திரனோடு சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் அமைப்பு, சந்திரனோட நீசமாக உள்ள அமைப்பு இருக்கிறவங்க சந்திர வழிபாடு செய்ய வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. மேலுமே சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவங்க தங்களோட வாழ்நாள் முழுவதுமே இந்த 3ஆம் பிறை தரிசனம் கண்டாலே சந்திரனோட பரிபூரண அருளையுமே பெற முடியும். ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம் அடைந்தவங்க, சந்திரனோட ராகு கேதுக்கள் இணைந்து தோஷம் அடைந்தவங்க இவங்களுமே 3ஆம் பிறை தரிசனம் செஞ்சாலே தோஷங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மேலுமே இந்த 3ஆம் பிறையில் சந்திர தரிசனம் செஞ்சு வணங்குவது ஆயுளை விருத்தியாக்குங்க. சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்புமே இருக்குங்க. ஒருவரோட ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவங்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே ஜாதகத்தில் சந்திரன் பார்த்திங்களா 6, 8, 12 வீடுகளில் மறைவு பெற்றோ
விருச்சிகத்தில் நீசம் பெற்றோ சனி ராகு கேது போன்ற அசுப கிரகங்களோடு சேர்ந்தோ இருந்துச்சு அப்படின்னா 3ஆம் பிறையில் சந்திர தரிசனம் செஞ்சு வணங்குவது ஆயுள் தோஷம் போக்கி ஆயுளை விருத்தியாக்குங்க. மேலுமே சந்திர தரிசனம் செல்வங்களை சேர்க்கும், பிரம்மஹத்தி போன்ற தோஷங்களை நீக்குங்க. இந்த பிறையினால் செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமைகளில் வந்தாலே இரட்டிப்பான பலன்கள் கிடைக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடியது வெள்ளிக்கிழமையில் வருதுங்க. இதுவுமே இரட்டிப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல தாங்க சித்திரை வைகாசி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்துக்கு 1 வருட பிறை தரிசனம் கண்ட பலனானது முழுமையாக நமக்கு கிடைக்கும். அதே போல் கார்த்திகை மார்கழி மாதத்தில் காணும் பிறை தரிசனத்தால் சகல பாவங்களுமே தீருங்க. ஆக மகிமை பெற்ற சந்திர பிறை தரிசனம் செஞ்சாலே அளவு அறிவு வளருங்க, ஞாபக சக்தியுமே கூடும். மேலுமே கேட்ட வரம் எல்லாமே கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் உங்களை தேடி வந்து அமையுங்க. 3ஆம் பிறை சந்திரனை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நாம் தரிசிப்பதனால மனதில் உங்களுக்கு கஷ்டங்கள் பாவங்கள் குழப்பங்கள் விலகி மன நிம்மதியும் தெளிவான ஒரு ஞானமும் ஆரோக்கியமும் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமையும் ஏற்படும் ஒரு அற்புதமான பரிகாரங்க. மேலுமே 3ஆம் பிறையை தரிசனம் செஞ்சாலே சிவனோட சிரசையை நேரில் தரிசனம் செஞ்சதாக அர்த்தம். தொடர்ந்து 3ஆம் பிறையை தரிசித்து வரவங்க வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தை பெற்றும் பிரகாசத்துடன் திகழ்வாங்க. 3ஆம் பிறை தொடர்ந்து தரிசித்தால் மூர்க்கனும் அறிவு பெறுவான். 5 பிறை தொடர்ந்து தரிசித்தாலே ஆண்டியையும் அரச யோகம் பெறுவாங்க. 6 பிறை தொடர்ந்து தரிசித்தால் திருமணம் தடையில்லாமல் நடக்கும். அதே மாதிரி 7 மாதத்தில் 7 பிறை தொடர்ந்து தரிசித்தாலே ஏற்பட்ட கடன்கள் அனைத்துமே தீரும். 10 மாதம் தொடர்ந்து நீங்கள் பிறை தரிசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா புகழானது உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும். மேலுமே வருடம் முழுவதுமே பிறை தொடர்ந்து தரிசிக்க வம்சம் விருத்தியாகுங்க. மேலுமே கண் பார்வை கோளாறு இருக்கிறவங்க இன்று தரிசனம் இந்த சந்திர தரிசனம் 21ஆம் தேதி வரக்கூடிய சந்திர தரிசனம் செய்வது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்க. அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திர பகவான் அப்படிங்கிற ஒரு மனதுக்கு காரகணமானவர் அப்படிங்கிறதுனால ஒருவர் தெளிவான மனநிலையில் இருந்தால் மட்டுமே சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அதற்கு சந்திரனோட அருளானது அவசியமாக தேவைங்க. மேலுமே சந்திர தரிசனம் கிடைக்கும் போதெல்லாமே ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் இடைவிடாமல் ஜெபித்து வந்தாலே மனம் அமைதி அடையும், அறிவு ஒளி பெற்று தெளிந்த ஒரு மனநிலையை நம்மளால் அடையலாம். தொடர்ந்து 3ஆம் பிறை தரிசனம் கண்டு வந்தாலே எந்த நிலையிலும் வியாதிகளோ வரவே வராதுங்க. செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும். தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் ஒரு அற்புதமான பரிகாரமாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி சந்திரனை சரியான முறையில் வணங்கும் முறை எப்படி? ஒரு தாம்பூல தட்டில் பச்சரிசி அல்லது பச்சை நெல் பரப்பி அதன் மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வைத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு அல்லது பருத்தி நூல் திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து வழிபாடு செய்யணுங்க. அப்போது இறைவனை மும்மூர்த்தியாக பாவித்து வணங்க வேண்டும். பிறையை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டுங்க. உங்களோட தேவை என்னவோ அதை எல்லாமே கேட்க வேணும். இந்த தேவையை கேட்கறதுக்கு முன்னாடி காலையில் நம்ம இருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு மற்றும் தண்ணீர் என தர்மம் செஞ்சுருக்க வேணும். மேலுமே சந்திரனமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நம்ம வேண்டியதை கேட்கும்போது கையேந்தியே கேட்க வேணுங்க. அதுவே யாசகம் பெறுவது ஒரு முறைன்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம வணங்கி முடித்ததுக்கப்புறம் அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்க வேணும். பிறகு சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நடு வீட்டில் கொண்டு வந்து வைக்க வேணுங்க. இதே போல் குறைந்தது 3 சந்திர தரிசனத்தை யாராவது செய்வது ரொம்ப நல்லதுங்க. அதாவது ஆயுளுக்கும் செய்து வந்தால் வீட்டில் வறுமை நீங்கி செல்வமானது பெருகி கொண்டே இருக்கும். ஒவ்வொருவருமே தன்னோட வாழ்நாளில் 1000 3ஆம் பிறை பார்த்தாலே முக்தி என சொல்லப்படுதுங்க. கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுடைய கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும். மேலுமே இந்த 3ஆம் பிறை தரிசனமானது இந்த கார்த்திகை மாதத்தில் வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுங்க. மறக்காமல் அனைவருமே மன நிம்மதி நம்மளோட ஒருவருக்கு முக்கியமானது மன நிம்மதி தான். அந்த நிம்மதி கிடைக்க வேணும் அப்படிங்கிறவங்க இன்று சந்திர தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம சந்திர தரிசனம் காண்பது எவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்.
மேலுமே இந்த சந்திர தரிசனம் நீங்கள் காண்பீங்களா, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிவபெருமான் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாகவே அமையட்டுங்க. நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். மனக்கவலைகள் அனைத்துமே தீர நீங்கள் சந்திர தரிசனம் காண்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். ஆல் விவோஸ், தேங்க்யூ.